அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த கருணால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொழு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று தை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை, திருத்திய திதி மத்தியானம் 2:36 வரை இருக்குது. பின்னாடி சதுர்த்தி, சதய நட்சத்திரம் காலையில் 7:04 வரை. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் இருக்கிற வரையும் அமிர்த யோகம், பூரட்டாதி வந்தோடனே மரண யோகம். ராகுகாலம் சனிக்கிழமை எப்போதுமே காலையில் 9 முதல் 10:30, யமகண்ட 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30. சனிக்கிழமைக்கு சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் மகரத்தில், அவரோட புதன் சேர்ந்து இருக்கிறாரு. சந்திரன் கும்பத்தில் இருக்காரு. செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. புதன் மகரத்தில் சூரியனோடு இணைந்து இருக்கிறார். அடுத்து குருபகவான் எப்போதும் போல ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கார். சனி பகவான் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். அது என்ன ஆட்சி அப்படின்னா, சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தால் கவலை இல்லாமல் இருக்கலாம். 1ஆம் வாடகை கொடுக்கணுமே ஞாபகம் வேண்டாம். இன்றைக்கி எல்லோரும் வாடகை கொடுக்கணும். இந்த ஞாபகம் வந்துடும் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்குலாம். நேற்றே தூக்கம் வராது. நாளைக்கு காலையில் வாடகை கொடுக்கணும், என்ன பண்ணுறது, 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுத்தோம். இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம். அதுதான் ஆட்சி உச்சம், பவரான இடம். உச்சம் என்பது பவர் என்பது. அது மாதிரி உங்களுக்கு சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார், அது நன்மை. ராகு பகவான் மீனத்தில், கேது கன்னியில். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த அருமையான நாள், நல்ல நாள். குரு பகவான் 2ல் இருக்காரு, சனி பகவான் 11ல் இருக்காரு, சூரியன் 10ல், புதனும் சூரியனும் 10ல். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இதெல்லாம் ஒரு நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காங்க. அவருடைய அமைப்பு சரியில்லை. ஜென்மபூரி ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பார், உண்டு பண்ணுவார், இடமாற்றத்தை கொடுப்பார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல, ராகு 11ல், சனி பகவான் 10ல், தொழிற்சான நன்றாக இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நகட்டுவோம். அடுத்து மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராசிநாதனை குரு பார்க்கிறார். இந்த ராசிநாதன் குருவனுடைய பார்வையில் இருக்கார். அவர் 8ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் குரு 9ஆம் பார்வையை பார்க்கிறார். இந்த சூரியனையும் ராசிநாதனையும் குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்வையில் இருக்கிறவங்க பலம் பெறுவாங்க. அப்படிலாம் ஒரு கருத்து இருக்கு. அதனால் மிதுன ராசிக்கு ராசிநாதன் பலமாக இருப்பது ஒரு பெரிய அமைப்பு. 10ல் ராகு இருப்பதும் பெரிய அமைப்பு.
விரயங்கள் நடக்கும், சுபவிரயமாக நடைபெறும், அதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கார். குரு 11ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5-7 குரு பார்க்கிறார். இது ஒரு நல்ல இணைவு. அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதனால கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள், நல்லது நடக்கும். ரொம்ப கவனமாக நாட்டுங்க. இந்த சித்திரை மாதம் 28ஆம் தேதி தான் குரு அதில் இருக்கார். அதுக்கப்புறம் மாறிடுவார், 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் சரியில்லை. 10ல் இருக்கார் குரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள், அவசரப்படாதீங்க. ரொம்ப சீக்கிரமாக குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு நாள் நன்றாக இருக்குது. அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் பலமாக இருக்கார். உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துல குரு. சனி பகவான் உங்களுக்கு 6ல் இருக்கார். இது 2 பெரிய அமைப்பு உங்களுக்கு. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிநாதனை குரு பார்க்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. ராசிநாதன் மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன், அவரை குரு பலத்தில் இருக்கார் என்று. அதனால் அது ஒரு நல்ல இணைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பான துளராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ல் அட்டமத்தில் இருக்கார். அட்டம குரு எதையும் செய்ய விட மாட்டார். அதனால் உங்களுக்கு குரு பலன் இல்லை. ஆகவே இந்த குரு நல்ல இடத்துல இல்லை. அன்பான நிலைகளை ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. நியாயமாக துலா ராசி துலா லக்னத்தை பிறந்தவங்களாம் நல்லவங்க தான். அதனால் நேரம் வேணுமா இல்லையா? அதனால் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் நன்றாக இருக்கிறது. அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக எந்த காரியத்தையும் செய்யுங்கோ, நல்லதே நடக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில் சற்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல இருக்காங்க. அவங்க நிச்சயமாக நல்லது செய்வாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருப்பது பெரிய சிறப்பு. அன்பான மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. ஆனால் குரு 5ல் இருக்குது, ராகு பகவான் 3ல் இருக்குது. இது 2 உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்க குரு ராகு 3ல் இருப்பது நல்ல பலனை தரும். அதனால் பொறுமையாக நிதானமாக கவனமாக நகர்வுகள் நல்லதே நடக்கும். அன்பான கும்பராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்ம குரு, ஜென்ம சனி. சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம ரொம்ப ராசியில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் சிரமப்படுத்துவார். அவர் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். பார்த்து பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகமும் சரியா இல்லை. மீனராசி என்பதிலே உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. 3 நாள் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் நல்லது செய்ய மாட்டார். சனி பகவான் வேற 7ல் இருக்கார், அதுவும் சரியில்லை. ராகு வேற உங்களுக்கு ராசியில் இருக்கார். குழப்பமான நிலை. சட்டுன்னு எந்த முடிவும் பண்ண முடியாது, நடக்காது. ரொம்ப கவனமாக இறை வழிபாடு தான் உங்களுக்கு நல்லது. அதனால் மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களெல்லாம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள். கோடர் திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள். இறை வழிபாடு தான் நமக்கு நன்மை. காக்காய்க்கு அன்னம் வைத்தது சாப்பிடுவோம். இது ஒரு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களே, இந்த ஒரு முக்கியமான தகவலை பற்றி நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். இந்த என்ன முக்கியமான தகவல்னா, எல்லா குடும்பத்துக்கும் முக்கியமான தகவல், எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு முக்கியமான தகவல் இது. இந்த சுமங்கலி அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம எல்லா பெண்களும் சுமங்கலியாக இருக்கணும், கணவன் உயிருடன் இருக்கணும், அவங்க நிறைய பெரிய பொட்டாக வச்சுக்கணும், குங்குமம் போட்டு வச்சுக்கணும், ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, தலை நிறைய பூ வச்சுக்கணும், அப்படின்னா அதுக்கு பேர் சுமங்கலின்னு பேர். இது கணவன் உயிரோடு இருந்தால்தான் இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு பழமொழி உண்டு, மனைவி செய்கின்ற புண்ணியங்கள் பூரா கணவனை சாரும், கணவன் செய்கின்ற பாவங்கள் பூரா மனைவியை சாரும்.
இது ஒரு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது நெசமா பொய்யா அப்படின்னு தெரியல, அனுபவிச்சா தான் தெரியும். நான் எனக்கு நெசமா தெரியுது. ஏன்னா கூடுமானவரை மனைவிகள்லாம் கெடுதல் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, நல்லது தான் செய்வாங்க. ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு, ஆண்கள் நல்லா, கணவன் நன்றாக இருந்தால் தான் பெண்களுக்கு வந்து நன்மை. அதனால் ஓரளவேனும் வந்து அவங்க நியாயமாக நடந்து கொள்வாங்க. அப்படின்னால பொதுவாக வந்து இந்த சுமங்கலிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஒரு சாரர் சுமங்கலி பிரார்த்தனைன்னு செய்வாங்க, ஒரு சாரர் வந்து சுமங்கலி பூஜை என்று சொல்லுவாங்க. கன்னியா பூஜைன்னு ஒரு பழக்கம் உண்டு. இந்த வயலுக்கு வராத பெண் குழந்தைகள், கன்னின்னு பேர், கன்னியா பூஜை குழந்தைகள். அந்த குழந்தைகளை வந்து தெய்வமாக நினச்சி சப்த கன்னி அப்படின்றது, அந்த 7 கன்னி பெண்கள் சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து பூஜை பண்ணுறது, அதே மாதிரி சுமங்கலிகளுக்கு பூஜை பண்ணுறது. நம்முடைய வம்சத்தில் சுமங்கலிகளாக போனவங்களை நினைத்து நாம் ஒரு 5 சுமங்கலி, 7 சுமங்கலி, 11 அவங்க வசதி தக்கபடி சுமங்கலிகள்லாம் சொல்லி அன்று அவங்களுக்கு உடுத்துவதற்கு ஆடை, புஷ்பங்கள், வளையல், அந்த சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன தேவையோ, மஞ்சக்கிழங்கு, திருமங்கலிக்கு குங்குமம், பவுடரப்பா, அரிசி, இந்த மாதிரி பொருள்கள்லாம் நல்ல வாசனை பொருள்கள், அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், வாசனை பொடி, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து குளிக்க சொல்லி, அவங்கள புத்தாடை கொடுத்து அவங்கள கட்டிக்க சொல்லி, அவங்கள உட்கார சொல்லி, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, அதுக்கப்புறம் இந்த அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்து அவங்கள நமஸ்கரித்து அவங்க கையில் அட்சதை கொடுத்து ஆசீர்வாதம். அவங்க எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களை எப்படி ஆவாகனம் பண்ணியிருக்கோம்னா நம்முடைய வம்சத்தில் இருந்த பெரியவங்களாக நினச்சி நம்ம ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க அட்சதை போடலாம். அதனால் நம்ம அவங்கள்ட்ட ஆசி வாங்கினோம்னா நமக்கு என்ன கருத்து உண்டாகுதுன்னா, பெரியவங்க நமக்கு ஆசி பண்ணுறாங்க. நம்ம கொடுத்த இடத்துல இருந்த தாய், பெரியம்மா, சின்னம்மா, பாட்டி, இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்தில் சுமங்கலிகளாக இருந்திருக்காங்க, நமக்கு ஆசி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் நமக்கு வேணும். அவங்களெல்லாம் நமக்கு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு தெரியலை, அவங்க பேரெல்லாம் தெரியலை, எங்கள் குடும்பத்தில் சுமங்கலிகளாக போன அத்தனை பெண்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று மொத்தமாக வேண்டியது. இதுக்கு வந்து ஒரு நல்ல பவர் உண்டுன்னு எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க, எல்லாருமே பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுவாக எப்போதுமே நம்ம இந்த சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் இயன்றது செய்கிறது நல்லது. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட சாதாரணமாக இந்த சுமங்கலிகளுக்கு வந்து மஞ்சள் கயிறு, இந்த மஞ்சள் கயிறில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைலான் கயிறு வருது, அது வாங்கி கொடுக்க முடியாது. 100 நாள் 100 மஞ்சள் இதுதான் கொடுக்கணும். கிராமங்களில் இது கிடைக்காது. இந்த சென்னை மாதிரி பட்டங்களில் மஞ்சள் கயிறு கிடைக்கிது, பெரிய எல்லாம் அந்த மஞ்சள் கயிறு கிடைக்கிது, 100 நாள் 100 கயிறு இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி திருமங்கலி கயிறு, முழு மஞ்சள், கச்சோரி மஞ்சள், நல்ல மஞ்சள் பொடி, இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரண ஒரு கிழமையிலே, வெள்ளிக்கிழமையில் ஒரு கிழமை மாதத்தில் இந்த சுமங்கலியில் கொடுத்து நல்ல ஜாதிப்பூ, வெத்தலை பாக்கு, தட்சணை, இதெல்லாம் அவங்களுக்கு வைத்து கொடுத்து அவங்கள்ட்ட ஆசி வாங்கினோம்னா நமக்கு நல்ல பலன் தரும். இது வந்து நமக்கு ஒரு, அதாவது என்னன்னு கேட்டால், நம்முடைய முன்னோர்களுக்காக செய்கின்ற ஒரு கடமை என்று சொல்வது. ஐயா இதெல்லாம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா,
சாதாரணமாக ஒரு திருமங்கல் கயிறு மஞ்சள் கிழங்கு திலவாக்கு ஒரு 1.5 ரூபா பணம் வச்சு கொடுக்கலாம். அது முடியாமல் போயிடாது. அந்தளவுக்கு யாரும் நம்ம கீழே மோசமாக போயிடல. அதனால் அந்த மாதிரியாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் கோவிலில் கூட வர்ற பெண்களுக்கு வச்சு கொடுக்கலாம். துர்கை சன்னதியில் வச்சு கூட அது மாதிரி அம்பாள் சன்னதி துர்கை சன்னதியில் வச்சு அவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கங்கள் உண்டு. நிறைய செய்கின்ற பொழுது அவங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் இதில் பிதர்கள்னு ஒரு கருத்து உண்டு. இல்லை, பிதர்கள்னால் முன்னோர்கள் பேர். பிதர்களுக்கு நாம் திருப்திப்படுத்தணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம வரல. அவங்களுக்கு நமக்கு 7 தலைமுறைக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த அணுக்கள் அப்படியே 7 முறை தலைமுறை வரை இந்த லிங்க் இருக்குமா. இந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அணுக்கள், உயிரணுக்கள், இது 7 தலைமுறைக்கு. என்னுடைய அணு என்னுடைய தாத்தாவுடைய, இப்படி ஒரு கணக்கு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கருத்து உண்டு. பாரம்பரியமாக இந்த உடம்புல அடையாளங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியம் அப்படியே இருக்கும். தாத்தா மாதிரி பேர், பாட்டி மாதிரி பேத்தி, எப்படிங்க வந்தது அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்போம். இவனுடைய குழந்தை, இவனுக்கு பிறந்த குழந்தை அது தாத்தா மாதிரி இருக்கிறது. இவனுக்கு பிறந்த பெண் குழந்தை பாட்டி மாதிரி இருக்கிறது. அந்த சாயல்களை பார்க்கின்ற பொழுது அப்படியே நிச்சயமாக வருகிறது. அதில் நமக்கு கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் பெரியவங்க நமக்கு திரும்பி தோன்றுறாங்க. ஆனால் அவங்க பேரை நம்ம வைக்கிறோமா? இல்லை, வைக்கிறது இல்லை. எல்லாரும் இப்போ பேர்கள்லாம் வாய்க்குள்ளே நுழைய முடியல. அது என்ன பேருன்னு தெரியல. எப்படித்தான் அதெல்லாம் செலக்ஷன் பண்ணுறாங்களோ. இந்த கணினியில் பேரெல்லாம் வருது, நல்ல பேர்கள்லாம் பிரமாதமாக இருக்குது, நிறைய. அதை செலக்ஷன் பண்ண மாட்டேன். இந்த இஷு புஷுங்கிற பேரை தான் வைக்கிறாங்க. அதனால் அந்த பேரை கூப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலாம். தாத்தா பேரை வைக்கலாம்ல, பேரனுக்கு என்றன்னு சொல்லி வச்சுட்டு போங்களேன். உங்கள் அப்பாவுடைய பேரை வச்சு என்ற நீங்கள் உங்கள் ஒரு பேரை வச்சுக்கோங்க. அது ரிக்கார்டு அதுவாக இருக்கணும். கூப்பிட்றது நீங்கள் பேரை வச்சு கூப்பிடணும். அதனால் அவங்களுக்கு இந்த பத்திரிக்கை அடிக்கிற போது இப்படி தான் போகணும். தாத்தா பேரை போட்டு என்ற அப்படின்னு போகுது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வம்சம் அவருடைய நினைவுகள் வர வேண்டும், முன்னோருடைய ஞாபகம் இருக்க வேண்டும். இதெல்லாம் பெரியவங்களை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படிலாம் நம்ம தாத்தாவுடைய பேர் வச்சோம்னா அந்த பேரை கூப்பிட்டு அழைக்கின்ற போது நம்முடைய அப்பாவுடைய ஞாபகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். மறந்துட மாட்டோம் அப்பாவை. மானசீகமாக தந்தையை நினைத்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு கருத்து அந்த காலத்தில். இதை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பகுதி இந்த பிராமண குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கும். ஏன்னா மாமனார் பேரை சொல்லப்படாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, பெரியம்பி, சின்னம்பி, நடம்பின்னு சொல்லுவாங்க. சின்னம்பின்னு சொல்லுவாங்க. 2வது பையனை சின்னம்பின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு பழக்கங்கள்லாம் உண்டு. பெரியம்பி, சின்னம்பி இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க. அதனால் அதெல்லாம் ஏன்னு சொன்னால் அந்த மாமனார் பேரை சொல்லக்கூடாது. இப்போ கணவனையே பேரை சொல்லி தான் கூப்பிட்றாடே, இங்கே வர அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இதெல்லாம் செல்லம்மா, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு கருத்து வந்துருச்சு. அதனால் நமக்கு இந்த சுமங்கலிகளுக்கு நாம் பணிவிடை செய்வதும், சுமங்கலிகளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அவங்களுக்கு நம்மளால் இயன்றதை செய்வதும், பெரியவர்கள் ஆத்மா சாந்தியிட மாதிரி முன்னோர்களை நாம் அவர்களுக்கு இந்த திதி கொடுப்பதும் விடாமல் செய்வதும், நமக்கு இந்த அமாவாசை அன்றைக்கி பெரியவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. இதெல்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ண முடியாட்டாலும் அமாவாசை அன்று பசுமாட்டுக்காவது ஏதாவது உணவுகள் கொடுக்கலாம். பச்சரிசி, வெல்லம், அகத்திக்கீரை, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அன்பான நேயர்களை, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். இப்போ பெரும்பகுதி நோய் இல்லாமல் யாருமே வாழ முடியல.
அதுக்கு என்ன காரணம்னா நம்ம நோயை வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம், காசு கொடுத்து நோயை வாங்குகிறோம். நாகரிகம் என்ற போர்வையில் நம்ம நிறைய தப்புகளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்மளும் 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்ன வெறுங்காலில் நடக்கின்ற பழக்கம். அது அந்த வெறுங்காலில் கொஞ்சம் தூரமாக நடந்தோம்னா நமக்கு காலில் பிரச்சனைகள் வராது. அதனால் நம்ம வெறுங்காலில் நடக்கிறதே இல்லை. காலை இறுக்கி சாக்ஸை போட்டு அதுக்கு மேலே ஷூவை போட்டு நடக்கிறோம். கிட்டத்தட்ட பகல் நேரங்கள் பூரா அதோடு தான் இருக்கிறோம். ஆஃபீஸில் வேலை வாங்குறவங்களெல்லாம் கேட்ட வேண்டியதில்லை. அப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது அந்த பாதங்கள் எல்லாம் சுருங்கி விடுகிறது. அதனால தான் கணுக்கால் வலி, முழங்கால் வலி, ரத்த ஓட்டம் சரியில்லாத அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் நம்ம காசை கொடுத்து வியாதியை வாங்கிடக்கூடாது. ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில் நம்ம சுவாசிக்கணும். இப்போ கோவிலில் வந்து நம்ம 11 பிரதட்சணம் பண்ணுறோம், அங்கே மட்டும்தான் செருப்பு போட்டு நிறுத்துறது இல்லை. அதுக்கு ஒரு மரியாதை தனியாக காலைக்கு. அது மாதிரி கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 11 பிரதட்சணம் அந்த கோவிலில் வந்தோம்னா வெறுங்காலோடு நடக்கலாம். அப்படிலாம் ஒரு கருத்து. இப்போ கோயில்கள்லாம் கரண்டு மாடல் இல்லை, எல்லாம் மார்பிள்களில் நடக்கிற போது பார்த்து நடக்கணும், வேகமாடணும்னு அழிக்கிட்டு வந்துடும். அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் வெறுங்காலோடு நடந்தமையானால் நமக்கு நல்ல பலன் தரும். அதனால் நம்ம முன்னோர்களுடைய ஞாபகம், நாம் வந்து சுகாதாரமாக வாழ வேண்டும், ஆயுளோடு வாழ வேண்டும், எல்லோரும் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நலம்பெற பிரார்த்தனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.